Hey guys, நம்ம இப்போ பீட்சா பைட் செய்யலாம் வாங்க. அது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு வாட்டர் போட்டு ஃபஸ்ட்டு கார்ன் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கார்ன் நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்டீனர் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கார்னை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம பாயில் பண்ண கார்ன் போட்டுக்கோங்க. கார்ன் போட்டுட்டு அப்புறம் சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் நல்லா துருவின சீஸ் நல்லா துருவி சீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆரிகானோ போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆரிகானோ அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அது வந்து பைண்டிங்க்கு தான் நம்ம போடுறோம். ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா போட்டுட்டு ஆரிகானோ போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க. காரத்துக்கு இதுதான் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் நான் அது பாயில் பண்ணியிருக்கேன். வேணுன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி, காரம் இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் மிளகா பொடி அதெல்லாம் போட்டுட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தானே காரம் ரொம்ப வேணான்னு நான் சில்லி ஃப்ளெக்ஸ் காரம் மட்டும் போதும்னு இதுமாதிரி பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகா பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் ஒரு குழிப்பணியார கல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆனோன்னே நம்ம தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவை வந்து நல்லா கரைச்சிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இதுமாரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன், அந்த மிக்சட் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்று வாட்டியும் எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒன்று வாட்டியும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸு ஒன்று வாட்டி ஆரிகானோ போட்டுட்டு மேலே லைட்டாக சீஸ், அது நல்லா மேலே மெல்ட் ஆகி வரணும்ல, அதுக்காக கொஞ்சம் மேலே நல்லா சீஸ் போட்டு அப்படியே நல்லா சீஸ் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு வச்சு மூடி வச்சுருங்க. நான் அதெல்லாம் அது கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பைட் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சி லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதுமாரி கொடுத்தமிச்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணிட்டு வருவாங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெங்களூர் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா கிறிஸ்பியாகணும். அப்புறம் அதை நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னு ரெடி.